ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 38 இன்ச்சு அளவு உள்ள ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 4 மடிப்பாக போட்டு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி 38 இன்ச் ப்ளவுஸை வந்து நம்ம 4 மடிப்பாக போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இந்த மாதிரி டபுளாக போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் என்ன அளவு வருதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 4 வந்து மடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து கிளாத் வந்து விட்டுக்கலாம். இப்போ 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். நான் இவங்களுக்கு வந்து ரெடி அளவு 14 இன்ச் வைக்கிறேன். தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 4 வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மடிக்கிறப்ப துணி வந்து நகர்ந்து போயிடாமல் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக போட்டு நம்ம ஸ்கேலை வந்து எடுத்துடலாம். இந்த இடம்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸோட நம்மளுக்கு கழுத்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கழுத்தோட அகலம் எவ்வளோ வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 38 இன்ச் ப்ளவுஸு. இவங்களுக்கு வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இங்கிட்டு 3 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து கழுத்தோட அந்த நீளம் எவ்வளோ வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெடி அளவில் இருந்து நான் 6 இன்ச் எடுக்கிறேன். ரெடி அளவில் இருந்து தான் 6 இன்ச் எடுக்கிறேன். நம்ம அந்த தையலுக்கும் சேர்த்து எடுத்தோம்னா 6 இன்ச் வரும். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் பண்ணும்போது அந்த பாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல் ஸ்கேல் வந்து ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் போடுறதுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா, வாங்கிக்கோங்க. இப்போ இது வந்து ரவுண்ட் நெக் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து இந்த ஸ்கேல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்லைனில் தான்ப்பா நான் வாங்கினேன். அவங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமாகவும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கேல் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி லேஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, அதை வச்சு கூட நம்ம அழகாங்க பாருங்கள். இதுக்கும் பெரிய எந்த வித்தியாசமும் வராது. இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் தான் வந்து நம்ம கரெக்டாக வச்சு வரையணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம லேஸ் வைக்கிறது அந்த இது இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்க முடியும். இப்போ கழுத்தை வந்து வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்கோல் சைட் போயிடலாம். இவங்களுக்கு வந்து நான் ரெடி அளவில் இருந்து 5.25 வைக்கிறேன். மொத்தமாக 6 இன்ச் வச்சா கூட உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 6 இன்ச் கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். மேலேருந்து இந்த அளவு மேலே அந்த ரெடி அளவில் அந்த ஷோல்டருக்கு நம்ம கிளாத் விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து வந்து நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 6 இன்ச் வந்து வச்சோம்ல கழுத்துக்கும் ஷோல்டருக்கும், அதே இதை வந்து நம்ம கீழே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் இது வந்து 38 இன்ச்சு. இந்த 38 இன்ச்சு 4 நம்ம பிரிக்கிறப்ப நம்மளுக்கு 9.5 இன்ச் வரும். 9.5 இன்ச்சும் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த ஆம்கோல் வளைவு நம்ம போடணும். இவங்களுக்கு வந்து நான் ஒரு 1.25 இன்ச் இந்த அளவு வச்சாவே போதும். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுலேருந்து கொஞ்சம் மட்டும் தள்ளி இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ உங்களுக்கு ரவுண்ட் வரைகிறதுக்கு கரெக்டாக வரும். வந்து பாருங்கள், இந்த கோட்டில் தான் நம்மளுக்கு வந்து டச் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் வரைகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட மொத்த உயரம் நம்ம எடுக்க போகிறோம். இவங்களுக்கு வந்து நான் 13 இன்ச் எடுக்கிறேன். நீங்கள் 12.5 வச்சா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் குட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 12.5 கூட வைங்க. நான் இவங்களுக்கு வந்து 13 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த 13.5 இன்ச்சை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி தெரியல அப்படின்னா இங்கேருந்து கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 கோட்டையும் வந்து நம்ம இணைச்சி ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நான் இங்கேருந்து இவங்களுக்கு வந்து ஒரு 3.25 வந்து அந்த இடைவெளி வந்து விடுறேன். அந்த டாட்டோட மெயின் டாட்டோட இடைவெளி வந்து 3.25. இந்த மாதிரி 3.25 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஹைட் வந்து 2.25. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுறேன். இந்த இடத்துல இருந்து ஹைட் வந்து நம்ம 2.25. இப்போ இந்த அளவே கரெக்டாக இங்கே இருக்கான்னு சொல்லி அதையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 3.25 வச்சுங்களா, அதே 3.25 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் தான் வந்து நம்மளுக்கு மெயின் டாட்டோட அளவு. அதாவது கொஞ்சம் எடுப்பாக போடுறவங்களா இருந்தால் 1.25 வைங்க, இல்லைன்னா 1 இன்ச் வச்சா போதும். நான் இவங்களுக்கு வந்து 1.25 இன்ச் வைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1.25. சரிங்களா? இப்போ இங்கேருந்து 1.25, இங்கிட்டு 1.25, இங்கிட்டு 1.25 வச்சுருக்கோம். ஏன்னா புதுசாக பழகிறவங்க வந்து ரொம்ப குழப்பிக்கக்கூடாது. அதனால் வந்து இது ஈஸியான மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் தைச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே 1.25, இங்கே 1.25, இங்கேருந்து 3.25, இங்கேருந்து 2.25 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பூராமே இந்த 3/4 இன்ச்சு தான் வரும். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2.25. இவ்வளோதாப்பா இந்த டாட்டோட அளவு. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா வீடியோ கொஞ்சம் தள்ளி விட்டு கூட பாருங்கள். பூராமே இந்த 3/4 தான் வரும். இங்கேருந்து 2.25, இங்கேருந்து 2.25, இங்கேருந்து 2.25. அதே மாதிரி இங்கேருந்து 1.25, இங்கேருந்து 1.25. அதே மாதிரி இந்த இடம் வந்து நம்மளுக்கு அகலம் கொடுத்தது வந்து 3.25. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். இப்போ இந்த அளவு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த 3 கோட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகாக வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்த வந்து அழகாக இவ்வளோதாப்பா ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டாக வந்து குடையணும். இப்போ 1.25 வச்சோம். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்க போகிறோம். இது வந்து பேக்கோட அளவு, இது வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போ இது வந்து நேர் கட்டிங் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து இங்கே டாட் பிடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து துணி வந்து இங்கிட்டு விலகும். நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விட தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரைட் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சுப்பா. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலை, அதையும் நம்ம பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அப்படி பேக் பீஸ் வந்து பாருங்கள், நான் மேலே இருக்க பீஸ் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு பேக் பீஸு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு
பேக் பீஸோட கழுத்தோட நம்ம அந்த லென்த் எவ்வளோ வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் 9.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பேக் பீஸும் நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. மேலே இருக்க இந்த 2 பீஸை மட்டும்தான் நம்ம எடுத்து கட் பண்ண போகிறோம். இங்கே உள்ளே வந்து கட் பண்ணிடக்கூடாது, நம்ம மேலே தான் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம அந்த குடஞ்சி கட் பண்ணணும்ல, அதை வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த 2 பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. கீழே இருக்க பீஸில் வந்து நம்ம குடஞ்சிடக்கூடாது. இந்த பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த இடம் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கட் பண்ணி விட்டுருங்க. பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து ஃப்ரண்ட் அளவுக்கே கொஞ்சம் பேக்கும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம 3 டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம இப்போயே மார்க் பண்ணிடலாம். இந்த சைடு வர டாட்டுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் வச்சா போதும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு வர டாட்டுக்கு நம்ம ஒரு 1.25 வைங்க, கரெக்டாக இருக்கும். இவ்வளோதான்ப்பா. முன்னாடியே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் அந்த முன்னாடி 2 வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு 3.25 வருது. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டாட் பிடிச்சது போக நம்ம 1/2 இன்ச் தள்ளி இங்கே விட்டுருக்கோம், அதனால் 10 இன்ச் வருது. 10 இன்ச்சை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டாட் பிடிச்சதை மட்டும் நம்ம கழிச்சிட்டு அளவு எடுத்துருக்கோம். அளவு எடுத்ததில் நம்மளுக்கு 10 இன்ச் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சைடு வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து டேப்பை வந்து மேலே தள்ளி பிடிச்சிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் மட்டும், 1/2 இன்ச்லாம் தேவைப்படாது, 1/4 இன்ச் மட்டும் இந்த மாதிரி தள்ளி பிடிச்சிட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இந்த பக்கமும் நம்மளுக்கு 3.25 இருக்குது. 3.25 ஒரு புள்ளி வருது. நம்ம 4 இன்ச் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம 1/4 இன்ச் சேர்த்து வச்சனால தான் நமக்கு 4 இன்ச் வருது. இந்த பக்கம் 3.25 வருது. 2 பக்கமும் நம்ம ஈவனாக தான் வந்து குறைஞ்சிருக்கும். இந்த பக்கம் கூட விட தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் இந்த பக்கமும் 1/4 இன்ச் சேர்த்து பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாகவே கூட கட் பண்ணிக்கலாம். 4 இன்ச் வச்சு இங்கிட்டும் 4 இன்ச்சே கூட வச்சிடலாம்.
இதுக்கு பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 4 வந்துருக்கனால நம்மளுக்கு 5 இன்ச் வந்து வேணும். அளவு வந்து வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். இந்த மிச்சம் இருக்க பீஸில் வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 10 இன்ச் வந்து நம்மளுக்கு அந்த லென்த் வந்து தேவைப்படுது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 4 இன்ச் 2 பக்கமே நம்மளுக்கு 4 இன்ச் வந்திருக்கனால 1 இன்ச் சேர்த்து 5 இன்ச்சாக எடுக்கணும். நம்ம எதுக்கு 1 இன்ச் சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, கீழே அந்த மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் மேலே ஃப்ரண்ட்டையும் அந்த பட்டியும் இணைக்கிறதுக்கு அரை இன்ச்சு ஆக மொத்தம் 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 5 இன்ச்சு. லைட்டாக மட்டும் கொஞ்சம் மட்டும் கீழே தள்ளி இந்த மாதிரி போட் மாதிரி வளைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். இது ஃப்ரண்ட் அப்படின்னு தெரியறதுக்கோசரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் நம்ம 5 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம். ஒன்றும் பெருசாக வந்து நம்ம மாறி போனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில ப்ளவுஸுகளில் வந்து இந்த பக்கம் கம்மியாவோ இந்த பக்கம் கூடவோ இல்லை இந்த பக்கம் கூடவோ இல்லை இந்த பக்கம் கம்மியாவோ வரும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி இது ஃப்ரண்ட் பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து நம்ம பட்டியை பிடிச்சிருவோம். சாரி ஃப்ரண்ட்டை பிடிச்சிருவோம். பட்டி வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். பட்டி வந்து நம்மளுக்கு இந்த ஷேப்பில் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம டாட்டை பிடிச்சிட்டு இந்த பட்டியை வந்து இதோட பொறுத்துறப்ப நம்மளுக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு அந்த வளைவு கூட நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறப்ப அந்த கப் ஷேப் வந்து நம்மளுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப இப்படி கீழே தணிச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கப் ஷேப் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே மேலே கொஞ்சமாக போட் மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா நல்லா கப் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மிச்சம் இருந்துச்சு பாருங்கள் கிளாத்து. இது வந்து இந்த ஓப்பனாக பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே நம்ம வந்து 4 வந்து மடித்து போட்டுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் கிளாத் வந்து முன்ன பின்ன இருக்குது. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல் ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு எவ்வளோ துணி வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு துணி கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் ஒரு 1.25 இன்ச் வந்து கைக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச் விட்டுக்கலாம். போட்டிருக்க கோட்டில் வந்து அந்த துணியை வந்து நம்ம கழிச்சிடலாம் கட் பண்ணி. இப்போ இவங்களுக்கு கையோட நீளம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6 இன்ச் வந்து நான் எடுக்கிறேன். இதே 6 இன்ச்சு இங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுக்கு கையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் தான். அந்த ஓப்பனாக இருக்கும்ல அதுக்கு அடிக்கை அது வந்து 6 இன்ச்சு. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து அந்த ஹாம்கோல் ரவுண்டு வந்து வரைகிறது அப்படின்னு நீங்கள் குழப்பமே வேணாம்ப்பா. இங்கே வந்து நீங்கள் 6 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இந்த பக்கம் இருந்து ஒரு 3 இன்ச் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு இந்த 6 இன்ச் வச்சோம்ல இங்கே வந்து நம்ம 7 இன்ச் வைக்கிறோம். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 7 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து பொருந்தும். நான் உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டு அதோட வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் கரெக்டாக இந்த 2 இன்ச்சில் வந்து டச் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஸ்கேல் வைக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் வந்து டச் ஆகுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி டச் ஆகி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு கை குழிவு கட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கேருந்து 2 இன்ச் எடுத்தோம்னா இப்போ வந்து இங்கே வந்து 1 இன்ச் எடுங்க. இப்போ இந்த கோட்லேருந்து இந்த 1 இன்ச் கோடு மார்க் பண்ணோம்ல, இதுலேருந்து இந்த மாதிரி டேப்பை வந்து 2ஆக வந்து இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிருங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தான் வந்து கையை வந்து நம்ம கட் பண்ணி போடும்போது ரொம்ப சுருக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 1 இன்ச் கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 3/4 இன்ச் வச்சாவே நம்மளுக்கு கரெக்டாக தான் வருதுன்னா 3/4 இன்ச். ரொம்ப வந்து எனக்கு கை வந்து ரொம்ப சுருக்கலாக வருதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு கூட குழிவு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து 3/4 இன்ச் எடுக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்லேருந்து இந்த 3/4 இன்ச்சை தொட்டுருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் இந்த கோடு வந்து இங்கே போய் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்தோம்னா அந்த கை சுருக்கள் வந்து நம்மளுக்கு வராமல் கை வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இவ்வளோதாப்பா கை கட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இங்கிட்டு 1/2 இன்ச் இங்கிட்டு 1/2 இன்ச் வேணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள், 1 இன்ச்சு தான் இருக்குது. சாரி 1.25 இன்ச் இருக்குது. 1/4 இன்ச் வந்து நம்மளுக்கு துணி வேணும். 1/4 இன்ச்சில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய மிஸ்டேக் வந்துடாது. நம்ம இந்த பக்கம் வந்து லைன் அதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் போடுறதுக்கு மட்டும்தான் 1.5 இன்ச் விடுறோம். அதனால் வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பேக்கையும் இந்த கையையும் வச்சு கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் எடுத்துட்டேன். இதில் வந்து 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். வந்து இங்கேருந்து நம்ம இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சிருவோம். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இங்கே இருக்க அளவு இது வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். இந்த கோட்லேருந்து வச்சுக்கோங்க ஸ்லீவை இந்த மாதிரி வச்சு அந்த பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக 2 கோடும் கரெக்டாக பொருந்தது பார்த்தீங்களா. இந்த பக்கம் வந்து ஏன் 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்லீவ் பீஸ். இப்போ கையை வந்து இந்த மாதிரி 2 பீஸாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேப்பா. அடுத்து வந்து எத்தனை இன்ச் ப்ளவுஸு 4ஆக மடித்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து இதை எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும். 25 நிமிஷத்துலேயே நம்ம வந்து 4ஆக மடித்து இந்த ப்ளவுஸை வந்து வேகமாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சுப்பா. ரொம்பவுமே ஈஸி தான் 4ஆக மடித்து கட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.